Geography Lesson 1 India Location Relief and Drainage. இந்த லெசன்ல போன கிளாஸ்ல ஹிமாலயாஸ் பற்றியும் த கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ் பற்றியும் படித்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ படிக்க போகிறது த பெனிசுலார் பிளாட்யூஸ். பெனிசுலார் பிளாட்யூஸ் அப்படின்னாலே தீபகற்ப பீடபூமிகள். The plateau region lies to the south of Great Northern Plain. சவுத்லேருந்து நார்த் வரைக்கும் இந்த பிளாட்யூஸ் பீடபூமிகள் பரவி இருக்குது. இது வந்து இயற்கை அமைப்பினுடைய ஒரு டிவிஷன், ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. இட் கவர்ஸ் அன் ஏரியா அபவுட் 16 lakh. அது நம்ம இந்தியாவில் பிளாட்யூஸ் வந்து 16 lakh அளவுக்கு பரப்பளவில் பரவி இருக்குது. பிளாட்யூஸ் அப்படின்னாலே the topography consists of a series of plateaus and hill ranges interspersed with river valleys. நிறைய ரிவர் வேலியோட பள்ளத்தாக்கோடு கூட ஒரு சின்ன சின்ன மலைகள், ஸ்மால் ஹில்ஸ், அதை தான் டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த பீடபூமிகள் அப்படின்னாலே சின்ன மலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சலாம் எடுத்துக்கலாம். ஆரவல்லி ஹில்ஸ் மார்க் த நார்த் வெஸ்டர்ன் பவுண்டரி ஆஃப் த பிளாட்யூ ரீஜன். ஆரவல்லி ஹில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நார்த் சைடில், நார்த் வெஸ்டர்ன் சைடில் ஆரவல்லி ஹில்ஸ் இருக்குது. இந்த இருக்கு ஆரவல்லி ரேஞ்சஸ், ஆரவல்லி மலை. நார்த் சைட்லையும் இந்த வெஸ்ட் சைடும் கலந்து நார்தர்ன் வெஸ்ட் பகுதியில் இந்த ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது, மலை இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ் ஆர் மார்க் பை பண்டல்கண்ட், அப்லன், கைமார் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ். இதுவும் அதை சுற்றி இருக்குது. த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் மார்க் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ். அது வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வெஸ்ட் சைடில் இருக்குது. வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அது மேற்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு பகுதியில் இருக்கு, ஈஸ்ட் பகுதியில் இருக்குது ஈஸ்டர்ன் கார்ட்ஸ். The altitude of a large portion of the plateau is more than 600 meter from mean sea height level. ஆக height அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளாட்யூஸ் வந்து கடல் மட்டத்திலேருந்து 600 meters உயரம் உள்ளது தான் இந்த பிளாட்யூஸ் அப்படின்னு பார்க்குறோம். The peak of ஆனைமுடி is the highest point of the plateau. இந்த சிகரங்களில் மிக உயர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆனைமுடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. The Great Plateau, the general slope of this plateau is towards east. The Great Plateau ஆக என்னென்ன பெரிய பெரிய பிளாட்யூஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது நம்ம இன்னும் படிக்க போகிறோம். அது வந்து ஒவ்வொரு ஆற்று சமவெளிகளில் உள்ளதெல்லாம் இந்தந்த பிளேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ராஜஸ்தான் பிளெயின்ஸ், ஆரவல்லி ரேஞ்சில் ராஜஸ்தான் பிளெயின்ஸ் இருக்குதாக. ஆரவல்லி ரேஞ்ச் பகுதியில் இந்த ஆற்று சமவெளிகள் இங்கே காணப்படுது. அடுத்து பஞ்சாப், ஹரியானா பிளெயின்ஸ், பஞ்சாப் பகுதி. பஞ்சாப் வந்து இந்த இடத்துல தான் பஞ்சாப் இருக்கும். இந்த பஞ்சாப் இங்கே கோதுமை அதிகமாக விளையக்கூடிய இடம் தான் இந்த பஞ்சாப். இங்கே வந்து ஒரு 5 rivers அங்கே இருக்குது. சீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்னு சொல்லி 5 rivers இங்கே ஓடுறதுனால தான் இதுக்கு பேரே பாஞ்ச் அப்படிங்கிறதுனால பஞ்சாப் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து கங்கா பிளைன்ஸ். கங்கா ரிவர் வந்து அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் காக்ரா, காண்டக், கோசி, யமுனா, சம்பல், பீட்வா இதெல்லாம் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் கங்கா ரிவருடையது. கங்கா ரிவர் வந்து இந்த ரிவர் மேப்ல இந்த இருக்கு கங்கா ரிவர். கங்கா இந்த இங்க இருந்து இங்க வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இட்ஸ் லொக்கேட்டட் மெயின்லி த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். அஸ்ஸாம் பகுதியில் இந்த பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் வந்து இருக்குது. பிரம்மபுத்திரா ரிவர் பகுதியில் இந்த பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் வந்து இருக்குது. இட் கவர்ஸ் அன் ஏரியா அபவுட் 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் இது வந்து இந்த பிரம்மபுத்திரா சமவெளிகள் வந்து இங்கே வந்து காணப்படுது. தீஸ் பிளைன்ஸ் கிரியேட் அல்வியல் ஃபேன்ஸ் அண்ட் மார்ஷி ட்ராக்ஸ். இது வந்து வண்டல் மண் நிறைந்த ஒரு சதுப்பு நிலம் ஆக சகதி நிறைந்த ஒரு பகுதியாக இந்த பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் வந்து காணப்படுது. Then next one, the river Narmada divides the plateau region of India broadly into 2 parts. Narmada
ரிவர் நர்மதா. நர்மதா ரிவர் வந்து இந்தியா மேப்பில் இங்கே இருக்கு. நர்மதா ரிவர், நர்மதா இந்த இருக்கு. கால் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ், உயர்ந்த ஒரு பகுதியாக இந்த நர்மதா ரிவர் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து நர்மதா இஸ் கால் த டெக்கான் பிளாட்டியூ. டெக்கான் பிளாட்டியூனா தக்கான பீடபூமி. இந்த சவுத் சைடில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சவுத் சைடு ஃபுல்லாக இருக்கிறது டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இதுதான் வந்து ஒரு ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நர்மதா அண்ட் தப்தி ஆர் டூ ரிவர்ஸ் சிச்சுவேட்டட் டு த சவுத் ஆஃப் த விந்தியாஸ் ஃப்ளோ வெஸ்ட்வர்ட். ஆக இந்த இடத்துல ரெண்டு ரிவர், நர்மதா தப்தி ரெண்டு ரிவர், ரெண்டு மவுண்டன், விந்தியா சாத்புரா. இந்த ரெண்டு ரிவர் ரெண்டு மவுண்டன் எல்லாமே இந்த பகுதியில் தான் இருக்கு. The next one, Central Highland. The Central Highlands extend between the river Narmada and the Northern Great Plains. மத்திய பகுதியில் நர்மதா ரிவர் இருக்கு. சவுத்தையும் நார்த்தையும் நடு பகுதியில் இந்த நர்மதா ரிவர் இருக்கு. ஆரவல்லி ஃப்ரம் த வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். அதுமாதிரி ஆரவல்லியும் நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கு. முதல்ல நம்ம பார்த்தோம். தீஸ் ஹில்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் குஜராத். இந்த ஆரவல்லி ரேஞ்ச் வந்து குஜராத் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த குஜராத் பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் தான் குஜராத். இது வரைக்கும் இந்த ஆரவல்லி ரேஞ்ச் வந்து இருக்கு. குருசிகார் with 1722 meter is the highest peak of this range. இந்த பிளேஸ்ல ஹையஸ்ட் பீக், உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா குருசிகார். குருசிகாருங்கிறது இந்த இடத்துல வரும். குருசிகார். The western part of the Central Highland is known as the Malwa Plateau. It lies to the southeast of Aravallis and to the north of the Vindhyachal range. The rivers Chambal, Betwa and Ken drain the Malwa Plateau before they join the river Yamuna. இதெல்லாம் tributaries. Chambal, Betwa and the tributaries எல்லாமே யமுனா ரிவர்ல வந்து கலக்குது. Then Central Highlands, which lies in the northeastern part of the Indian Plateau, is known as Chota Nagpur Plateau. சென்ட்ரல் பகுதியில் நடு பகுதியில் சோட்டா நாக்பூர் பிளாட்யூ இந்த பகுதியில் இருக்குதான் சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. இட் கவர்ஸ் மச் ஆஃப் ஜார்க்கண்ட், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர். ஆக பீகார், சத்தீஸ்கர் இந்த பகுதியில் இந்த பகுதி முழுசையும் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூ வந்து அடங்கியிருக்கு. திஸ் ரீஜன் இஸ் வெரி ரிச் இன் மினரல் ரிசோர்சஸ், பர்டிகுலர்லி அயன் ஓர் ஆர் கோல். ஆக அயன் கிடைக்கக்கூடிய இடமும் இந்த டெக்கன் சோட்டா நாக்பூர் பிளாட்யூ. இங்கேயும் அயன் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதி தான் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் டெக்கன் பிளாட்யூ, இதுதான் தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இது சவுத் சைடில் இருக்குது. திஸ் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் த லார்ஜ் பார்ட் ஆஃப் த பிளாட்யூ ரீஜன் ஆஃப் இந்தியா. சவுத் சைடில் உள்ள இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், இங்கேருந்து தலைகீழ ட்ரையாங்கிள் வரைஞ்சி இது அவ்வளோ நமக்கு வந்து டெக்கான் பிளாட்யூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். The shape of this plateau is roughly triangular. அது ஒரு முக்கோணம் மாதிரி தான் இந்த டெக்கான் பிளாட்யூ இருக்கும். One of the side of this triangle is marked by the line joining Kanyakumari with Rajmahal Hills. கன்னியாகுமரி வரைக்கும் சவுத் சைடு ஃபுல்லாக நம்ம இந்த டெக்கான் பிளாட்யூ எடுத்துக்கலாம். One of the sides of this triangular is marked by the line joining Kanyakumari with Rajmahal Hills, and this line passes through the Eastern Ghats. The triangular shape on Deccan Plateau வந்து Eastern Ghats வரைக்கும் அது வந்து இருக்கு. The second arm is marked by Satpura Range, Mahao Hills, Maikal Range and Rajmahal Hills. இந்த பகுதிகள் இந்த ஹில்ஸ் எல்லாமே இந்த டெக்கான் பிளாட்டியூல சவுத்தில் தான் இருக்குது. த தேர்ட் ஆர்ம் இஸ் மார்க் பை த வெஸ்டர்ன் காட்ஸ். அடுத்த பகுதி வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். இது ஃபுல்லாமே நமக்கு டெக்கான் பிளாட்யூ தான். அந்த டெக்கான் பிளாட்யூ. த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபார்ம் த ஏரியா ஆஃப் திஸ் பிளாட்யூ இஸ் அபவுட் 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த டெக்கான் பிளாட்யூடைய அளவு 7 lakh கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதனுடைய ஹைட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 500 to 1000 மீட்டர் அபவ் சி லெவல். கடல் மட்டத்திலிருந்து இதனுடைய உயரம் 1000 மீட்டர் வரைக்கும் இதனுடைய உயரம் வந்து இருக்குது. The Western Ghats forms the western edge of the peninsular plateau. It runs parallel to the Arabian Sea coast.
வெஸ்ட் சைடில் இருக்கிறதா நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட், அங்கே வந்து அரேபியன் சி வந்து இருக்குது. த நார்தன் பார்ட் ஆஃப் திஸ் ரேஞ்ச் இஸ் கால் Sagaris. The height of the Sagaris increases from north to south. Aanemudi is a sort of tri-junction of Aanaimalai range. Okay, Aanaimalai range தான் அங்கே ஆனைமுடி அப்படின்னு சொல்லப்படுது. The Cardam Hills and the Palani Hills இதெல்லாம் அங்கே இருக்கு. கார்டம் ஹில்ஸ் ஏலக்காய் மலையும் பழனி மலையும் இந்த ஆனைமலை பகுதியில் தான் இருக்குது. கொடைக்கானல் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹில் ரெசார்ட் சிச்சுவேட்டட் ஆன் த பழனி ஹில்ஸ். கொடைக்கானலும் பழனி ஹில்ஸில் தான் இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் ஃபார்ம் த ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் திஸ் பிளாட்யூ. ஈஸ்ட் சைடில் தான் நமக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து இருக்குது. The Eastern Ghats join the Western Ghats at the Nilgiri Hills. ஆக Western Ghatsum Eastern Ghatsum சேர்ற இடத்துல தான் நீல்கிரிஸ் இருக்கு. இது வந்து கர்நாடகா பார்டர்ல இருக்கு. தமிழ்நாடும் கர்நாடகா பார்டர்லையும் இந்த நீல்கிரிஸ் வந்து இருக்குது. The Eastern Ghats are not continuous like Western Ghats. Eastern Ghats வந்து விட்டு விட்டு காணப்படும். The Western Ghats வந்து தொடர்ச்சியா காணப்படும் அதனுடைய மலைகள். The rivers of Mahanadi, Godavari, Krishna, Pennar and Kaveri have dissected this range at many places. ஏன் அப்படி பிளவுபட்டு காணப்படுது ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிவர்ஸ் தென்பகுதியில் உள்ள ரிவர்ஸ் கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து இது அவ்வளோ சவுத்தில் உள்ள ரிவர்ஸ் இது வந்து இடையிடையே அந்த மலைகளை வந்து அரிச்சிட்டு போகிறதுனால இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகள் விட்டு விட்டு காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து தொடர்ச்சியாக காணப்படும். The next one, the Indian desert. இவ்வளோ நம்ம பார்த்தது பிளாட்யூஸ் பார்த்தோம். அடுத்தது இந்தியன் டெசர்ட். இந்தியாவில் உள்ள டெசர்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தானில் உள்ள தார் டெசர்ட். The Thar desert, also known as the Great Indian Desert, is a large arid region in the northwestern part of the Indian subcontinent that covers an area 2 lakhs kilometers square and forms a natural boundary between India and Pakistan. India and Pakistan கிடையே இங்கே இருக்கு. இந்த ராஜஸ்தான் இதுதான் தார் டெசர்ட். இட்ஸ் வேர்ல்ட் 7th largest desert. உலகத்திலேயே 7வது பெரிய பாலைவனம் அப்படின்னு சொல்லப்படுது. And well 9th largest subtropical desert located in western part of the India. The desert lies in the west part of the Aravalli range and covers 2/3 of Rajasthan state. Rajasthan stateல தான் அதிகமாக காணப்படுது. இந்த தார் டெசர்ட்டுக்கு வெளியே எங்கதான் ஆரவல்லி ரேஞ்சும் இருக்கு. There are 2 major divisions in the Thar desert. They are known as the actual desert. இந்த டெசர்ட்டை 2 வகையா பிரிச்சிருக்குது. மருஸ்தலி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியும் அண்ட் செமி டெசர்ட் இது பாங்கர் அப்படின்னு சொல்லி 2 டிவிஷனாக பிரிச்சிருக்கு. மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ் ஆர் சீங்கர். அங்கே வந்து டியூன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில பகுதிகள் மண்மேடுகளும் சால்ட் லேக்ஸும் நிறைய உப்பு ஏரிகளும் அங்கே வந்து அதிகமாக காணப்படுது. இதோட டெசர்ட் முடிஞ்சது. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு த கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளிகள். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் அடுத்து படிக்க போகிறோம். The peninsular plateau of India is hanged by narrow coastal plains of vary width from north to south. வடக்கு தெற்குமாக இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் அதிகமாக காணப்படுது. They were formed by the depositional action of the rivers and the erosional of the depositional actions of the seaways. பெரும்பாலும் இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து ஆற்றுச்சமவெளிகள் கடற்கரை பகுதிகளில் ஏற்படக்கூடியது தான் இந்த கோஸ்டல் பிளைன்ஸ். Coastal plains. They were formed by the depositional actions of the rivers and erosional and depositional actions of the seaways. கடல் அலைகள்னால ஏற்படக்கூடியதான் இந்த கடற்கரை சமவெளிகள் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை ஒரு 2 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ், ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ். அது மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக பிரிச்சிருக்கு. வெஸ்ட் சைடில் உள்ளது தான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். வெஸ்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வெஸ்ட் சைடில் அரேபியன் சி உள்ள பகுதி, இதை தான் நமக்கு வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படின்னு கொடுத்துருக்குது. இட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ரான் ஆஃப் கட்ச் இந்த நார்த் டு கன்னியாகுமரி. ரான் ஆஃப் கட்ச் இந்த இடத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது இந்த வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் அப்படின்னு கொடுத்துருக்கு.
இங்கே வந்து சாண்டி பீச்சஸ், கோஸ்டல் அண்ட் சாண்ட் டியூன்ஸ், மட் ஃபிளாட்ஸ், லேகூன்ஸ், ஸ்டாரி, லேட்ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ரெசிடல் ஹில்ஸ் இது எல்லாமே இந்த கடற்கரை சமவெளிகளில் காணப்படுது. த நார்த்தன் பார்ட் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் இஸ் நோன் அஸ் த கொங்கன் பிளைன். இதுக்கு வந்து கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு பேர் இருக்கு, இந்த கொங்கன் கோஸ்ட். த சதர்ன் பார்ட் ஆஃப் த பிளைன் இஸ் நோன் அஸ் மலபார் கோஸ்ட். சவுத் சைடில் இது வெஸ்ட் சைட்லேயே சவுத் சைடில் உள்ளது மலபார் கோஸ்ட் அப்படின்னு சொல்லியும் பேர் இருக்குது. Along the coast there were numerous shallow lagoons. ஆழம் இல்லாத பகுதிகளும் இங்கே வந்து காணப்படுது. அண்ட் பேக் வாட்டர்ஸ் கால் காயல்ஸ் அண்ட் செரிஸ். இது வந்து சின்ன சின்ன லேக் மாதிரி கடற்கரை சமவெளியில் காணப்படுது. வேம்பநாடு இஸ் அ ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன். மிகப்பெரிய ஏரி அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெஸ்ட் கோஸ்டல் பிளைனில் வேம்பநாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. த நெக்ஸ்ட் டாபிக் த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். வெஸ்ட் சைடு மாதிரியே ஈஸ்ட் சைடில் உள்ள கோஸ்டல் பிளைன் கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு வந்து என்ன கடற்கரை இருக்குது நமக்கு? பே ஆஃப் பெங்கால் கடற்கரை இருக்குது. இது வந்து இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படின்னு சொல்லப்படுது. இட் லைஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த பே ஆஃப் பெங்கால். ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் இந்த பே ஆஃப் பெங்காலுக்கு இடைப்பட்ட பகுதி தான் அந்த கடற்கரைன்னு சொல்லப்படுது. ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இது எல்லாமே கிழக்கு பக்கத்தில் தான். தமிழ்நாடு இந்த பக்கத்தில் இருக்கு. சென்னை இங்கே நம்ம இருக்கிற திருநெல்வேலி எல்லாம் இங்கே வரும். These plains are formed by the alluvial fillings of the littoral zone by the east flowing rivers of India. இங்கே வந்து நிறைய வண்டல் மண் அதிகமாக கிடைக்கும். The coastal plain between Mahanadi and Krishna river is known as the northern Sarkar. மகாநதிக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் மகாநதிக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் இடையில இந்த பிளேஸ் தான் நமக்கு நார்தன் சர்க்கார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு கடற்கரை சமவெளி தான். Mahanadi and Krishna river is known as the northern Sarkar and the southern part lies between Krishna and Kaveri rivers is called Coromandel coast. கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் இடையே உள்ளதுதான் கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு கடற்கரையும் இங்கே இருக்குது. த மெரினா பீச் ஆன் திஸ் கோஸ்ட் சென்னை வந்து இந்த இடத்துல வரும். இங்கே வந்து மெரினா பீச் வந்து இருக்குது. இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே 2வது பெரிய கடற்கரை மெரினா பீச் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அமாங் த பேக் வாட்டர் லேக்ஸ் ஆஃப் திஸ் கோஸ்ட் லேக் சில்கா. இங்கே சில ஏரிகள் காணப்படுது. அது பேர் வந்து சில்கா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா. இந்தியாவிலேயே மிகப்பெரிய லேக் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. த கொல்லேறு லேக் விச் லைஸ் பிட்வீன் த டெல்டாஸ் ஆஃப் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா. கோதாவரி கிருஷ்ணா ஆறுகளுக்கு இடையே இந்த கொல்லேறு லேக் காணப்படுது. த புலிகாட் லேக் லைஸ் இந்த பார்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவில் வந்து புலிகாட் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியும் காணப்படுது. சவுத் சைடில் நமக்கு வந்து வெஸ்டர்ன் சைட் ஈஸ்ட் சைடில் இது அவ்வளோமே நமக்கு லேக்ஸ் தான். அவ்வளோமே நமக்கு ரிவர் வந்து இங்கே வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்து நம்ம படிக்க போகிறது ஐலாண்ட். நமக்கு 2 ஐலாண்ட் உண்டு. த 2 மேஜர் ஐலாண்ட் குரூப்ஸ் நேம்லி அந்தமான் நிக்கோபார் அண்ட் லட்சத்தீப். இந்த 2 தான் நமக்கு ஐலாண்ட் சொல்லப்படுது. த ஃபார்மர் குரூப் கன்சிஸ்ட் 572 ஐலாண்ட் and are located in Bay of Bengal. Bay of Bengalல 572 Bay of Bengal இது அவ்வளோதான் நமக்கு வந்து ஐலாண்ட். அந்தமான் நிக்கோபார் இருக்கிற பகுதி அது போக சின்ன சின்ன நிறைய ஐலாண்ட் வந்து இங்கே வந்து காணப்படும். 572 அப்படின்னு கொடுத்துருக்கு. Later one has 27 island are located in Arabian Sea. இங்கே வந்து 27 அரேபியன் சி பக்கத்தில் ஐலாண்ட் வந்து 27 வந்து இருக்குது. The next Andaman Nicobar Island. These islands are located in elevated portions of submarine mountains. Its island lie close to the equator. The climate remains hot and wet throughout the year. ரொம்ப ஹாட்டாகவும் ரொம்ப வெச்சாகவும் இருக்கக்கூடிய பகுதி தான் ஈக்குவேட்டர் பகுதி. அங்கே தான் அந்த அந்தமான் நிக்கோபார் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. They are Andaman in the north and the Nicobar in the south. அந்தமான் நிக்கோபார் 2 ஒரே பிளேஸில் தான் இருக்குது. ஆனால் இங்கே நார்த்தும் இது சவுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அந்தமான் இந்த நார்த், நிக்கோபார் இந்த சவுத்.
போர்ட் பிளேயர் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் அந்தமான் நிக்கோபார். இந்த அந்தமான் நிக்கோபாருடைய கேபிட்டல் தான் போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சதன் நம்ம ஏற்கனவே முந்தின பாடங்கள்லேயே நம்ம படித்தோம், முதல்ல படித்தோம். இந்திரா பாயிண்ட், அந்தமான் நிக்கோபார் உள்ள பகுதியில் தான் இந்திரா பாயிண்ட்டும் இருக்குன்னு படித்தோம். தென் லட்சத்தீவு ஐலாண்ட், லட்சத்தீவு வந்து அரேபியன் சி பக்கத்தில் இந்த இருக்குது லட்சத்தீவு. திஸ் இஸ் அ ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட் லொக்கேட்டட் ஆஃப் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். கவாரட்டி இஸ் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். கவரட்டி அப்படிங்கிறது அதனுடைய இந்த லட்சத்தீவுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. The uninhabited Pict Island of this group has a bird sanctuary. இங்கே வந்து பிக்ட் ஐலாண்ட் வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு பேர் போனது அப்படின்னு சொல்லி லட்சத்தீவில் ஒரு பகுதி இருக்குது. தென் ஆஃப் ஷோர் ஐலாண்ட், அது போக ஒரு சில ஐலாண்டும் காணப்படுது. வெஸ்டர்ன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட், கல்ஃப் ஆஃப் மன்னார் பகுதிகளில் ஒரு சில ஐலாண்டும் அங்கே வந்து என்ன செய்யுது காணப்படுது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம படிக்க போகிறது ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ரிவர்ஸை பற்றி படிக்க போகிறோம். அதான் ட்ரைனேஜ் அப்படின்னு கொடுத்துருக்குது. த ரிவர் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் இரிகேஷன். ரிவர் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும். இரிகேஷன் நீர்ப்பாசனத்துக்கும், ட்ரிங்கிங் வாட்டர், நேவிகேஷன், பவர், ஆஸ் வெல் அஸ் கிராண்ட் லிவ்லிஹுட் ஃபார் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். நமக்கு வாட்டர் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகும் அப்படிங்கிற நம்ம நல்லாவே தெரியும். ரிவர்ஸ்னால அவ்வளோ பயன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஹிமாலயன் ரிவர்ஸ், அந்த ரிவர்ஸ் வந்து இங்கே 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கு. ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனிசுலார் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஹிமாலயன் ரிவர்ஸ், ஹிமாலயிலேருந்து வரக்கூடிய ரிவர்ஸ் இதெல்லாம் இண்டஸ், கங்கா ரிவர் அண்ட் பிரம்மபுத்திரா, இதெல்லாம் ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்த பெனிசுலார் ரிவர்ஸ் அப்படின்னா தீபகற்ப ஆறுகள், மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி, இதெல்லாம் சவுத் சைடில், வெஸ்ட் சைடில் நமக்கு ஓடக்கூடிய நதிகள் தான் எல்லாமே பெனிசுலார் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த இண்டஸ் ரிவர் சிஸ்டம், சிந்து நதி அப்படின்னு படிச்சிருப்போம், அதுதான் வந்து இண்டஸ் இந்த இருக்கு. இண்டஸ், தி இண்டஸ் ரிவர் சிஸ்டம் லார்ஜ் ரிவர் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திலே பெரிய நதி சிந்து நதி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இட் ஆரிஜினேட் ஃப்ரம் த நார்தன் ஸ்லோப் ஆஃப் கைலேஸ் ரேஞ்ச் இன் திபெத்தில் ஆரம்பிச்சு மனசோ லேக் அட் த எலிவேஷன் ஆஃப் அபவுட் 5150 மீட்டர். இட்ஸ் லென்த் இஸ் அபவுட் 2080 கிலோமீட்டர்ஸ். இந்த அளவில் பெரிய அளவான ஒரு ரிவர் இந்த இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் என்னெல்லாம், இதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஆக பஞ்சாப்ல உள்ள இந்த சிந்து நதியினுடைய ரிவர் சீலம், ஜீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். இந்த பாஞ்ச் அப்படிங்கிற பேர் பஞ்சாப் அதனால தான் வந்தது. இந்த 5 ரிவரும் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸாக காணப்படுது. தென் கங்கா ரிவர். The Ganga river system is the largest drainage system of India. The Ganga plain is most densely populated place. கல்கத்தாவில் காணப்படுறது தான் இந்த கங்கா ரிவர். இந்த பகுதியில் வரும். இங்கேருந்து இந்த வெஸ்ட் பெங்கால் இங்கே வரைக்கும் வரக்கூடியது கங்கா ரிவர். The river Ganga originate Bhagirathi from Gangotri Glacier in Uttargasi district, Uttarakhand state. உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் உள்ள உத்தர்காசி டிஸ்ட்ரிக்டில் இந்த கங்கா ரிவர் வந்து உற்பத்தி ஆகுது பாகிரதிங்கிற இடத்துல. இது பனி ஆறுகள்னால உருவாகி இந்த கங்கா ரிவர் ஏற்படுத்தப்படுது. வடக்க நார்த் போனாலே பனி ஆறுகள் நிறைய ஏற்படுத்தப்படும். நிறைய பனி அங்கே இருக்கிறதுனால பனியாறுகள் அங்கே ஏற்படுது, கிளேசரிஸ். த லென்த் ஆஃப் த ரிவர் கங்கா இஸ் அபவுட் 2525 கிலோமீட்டர்ஸ். கங்கா ரிவருடைய லென்த் அவ்வளோ நீளம் வந்து கங்கா ரிவர் இருக்கு. இட்ஸ் மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் அதனுடைய துணையாறுகள் கோம்தி, காண்டக், கோசி, காக்ரா அண்ட் ஃப்ரம் த சவுத் யமுனா, சம்பல், சன், இதெல்லாம் சவுத் சைடில் இருக்குது. த ரிவர் கங்கா இஸ் நோன் அஸ் த ரிவர் பத்மா இன் பங்களாதேஷ். கங்காக்கு இன்னொரு பேர் பங்களாதேஷில் பத்மா அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. கங்கா ரிவரில் போய் பாவம் போக்குறதுக்காக இந்துஸ்லாம் வந்து அதில் புனித நீராடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் கங்கா ரிவர். The world's largest delta known as Sundarbans in Bangladesh before joining the Bay of Bengal. டெல்டா பகுதி சுந்தர்பன்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அது வந்து எப்பவும் ஈரப்பதம் மிகுந்த பகுதி. அதுவும் இந்த பகுதியோட பே ஆஃப் பெங்காலோட கனெக்ட் ஆகி இருக்குது.
The next one, the Brahmaputra river system. Brahmaputra river நம்ம யாருக்கு முதலே பார்த்துருக்கோம். இதுதான் Brahmaputra river. The river Brahmaputra originates from the Chiamang-Dang glaciers of the Kailash Range to the east lake of Manasarovar in Tibet. Tibetல இந்த Brahmaputra river வந்து originate ஒரு உற்பத்தியாகி வருது. This river is known as Sangpo in Tibet. ஆக இது வந்து தூய்மையான ஒரு நதி அப்படின்னு சொல்லி இதுக்கு சாங்போன்னு பேர் கொடுத்துருக்காங்க. It enters into India through a gorge in Arunachala Pradesh, namely Digang. அருணாச்சல பகுதி வழியாக இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வருது. அருணாச்சல பிரதேசம் தான் இருக்கு. இதுதான் பிரம்மபுத்திரா ரிவர். சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸ்னுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரிஜினேட் ஃப்ரம் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ்லேருந்து உற்பத்தி ஆகி வருது. லாங் அண்ட் ஒயிட், நீளமானதும் அகலமானதும் கூட. பெர்னியல் இன் நேச்சர், ஒரு நாள் வற்றாத ஒரு ஆறு தான் பெர்னியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். ஹைட்ரோ பவர் தயாரிக்கிறதுக்கு இது வந்து அன்சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஹிமாலயாவில் உள்ள ரிவர்ஸ் மிடில் அண்ட் லோயர் கோர்சஸ் ஆர் நேவிகபிள். இது வந்து இந்த பகுதியிலேருந்து அதை வந்து என்ன செய்யலாம், மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளது. அடுத்தது பெனிசுலார் ரிவர்ஸ். The rivers in South India are called the peninsular rivers. நம்ம சவுத் இந்தியாவில் காணப்படுற ரிவர்ஸ் தான் பெனிசுலா ரிவர்ஸ். இந்த இருக்கு சவுத் இந்தியாவில் காணப்படுற ரிவர்ஸ். அதான் நீங்கள் படிக்க போகிறோம். மகாநதியிலிருந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி, வைகை, இது எல்லாமே சவுத் இந்தியாவில் காணப்படக்கூடிய ரிவர். அதான் பெனிசுலா ரிவர்ஸ். Most of the rivers originate from the Western Ghats. Based on the direction of flow, the peninsular rivers are divided into west flowing and east flowing rivers. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாகக்கூடியது இந்த ரிவர்ஸ். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், கிழக்கு பக்கமாக உள்ள ரிவர் மகாநதி. த ரிவர் மகாநதி ஆரிஜினேட் நியர் சிவா இன் ராஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட், சத்தீஸ்கர் பகுதியில் அண்ட் ஒரிசா பகுதியிலையும் இந்த மகாநதி ரிவர் காணப்படுது. ட்ரிபியூட்டரிஸ் சச்சஸ் பைகா, பிர்பா, சிடாட்லா, செங்குட்டி, நென் அப்படிங்கிற ஒரு ட்ரிபியூட்டர்ஸ் துணை ஆறுகளும் அதன் கூட இருக்குது. த மகாநதி எம்டிஸ் இட்ஸ் வாட்டர் இன் பே ஆஃப் பெங்கால். கடைசியில் பே ஆஃப் பெங்கால் கடலோடு கலக்குது. கோதாவரி. கோதாவரி இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். இட் ஆரிஜினேட் இன் நாசிக் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் ஆரிஜினேட் உற்பத்தி ஆகி வெஸ்டர்ன் காட்ஸ் வழியாக இட் ஃப்ளோஸ் த்ரூ த ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் வழியாக இந்த கோதாவரி ஆறு போகுது. இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரணீதா, இந்திராவதி, தால், சாலமி இதெல்லாம் இதனுடைய துணை ஆறுகள். கொல்லேரு, எ ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இஸ் லொக்கேட்டட் இன் டெல்டிக் ரீஜியன் ஆஃப் கோதாவரி. இது ஒரு லேக்கும் கொல்லேரு அப்படிங்கிற ஒரு ஏரியும் இந்த கோதாவரி ஆறுலேருந்து உருவாகுது. தென் கிருஷ்ணா ரிவர். த ரிவர் கிருஷ்ணா ஆரிஜினேட் ஃப்ரம் மகாபலீஸ்வர் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா. இதுவும் மகாராஷ்டிரா உற்பத்தி ஆகிறது. The second largest peninsular river, Bhima, Betwagu, Musi, Koyna and Tungabhadra are the major tributaries of this river. இது இதனுடைய துணையாறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆந்திர பிரதேசத்திலிருந்து பே ஆஃப் பெங்கால் கடலோட கலக்குது. The next Kaveri river. The river Kaveri originates from Talaikaveri, Kudagu hills of Karnataka. குடகு ஹில்ஸில் ஆரம்பித்து இது வந்து வருது. குடகு தலை காவேரி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியிலேருந்து இந்த காவேரி ஆறு வருது. த ரிவர் காவேரி இஸ் கால் டகிஸ்கின் கங்கா ஆர் கங்கா ஆஃப் சவுத். கரஞ்சி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்க்கவதி, நொய்யல், அமராவதி எக்ஸெட்ரா ஆர் த மெயின் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் திஸ் காவேரி. இதெல்லாம் அதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. கர்நாடகா த ரிவர் ட்வைஸ் ஃபார்மிங் த சேக்ரட் ஐலண்ட், ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் சிவசமுத்திரம் பகுதிகளிலையும் இந்த ரிவர்ஸ் வந்து இருக்குது. ஒகேனக்கல் ஃபால்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ எ ஸ்ட்ரெயிட் நேரோ ஆர் நியர் சேலம். சேலம் பகுதியிலையும் இந்த ரிவர் வந்து காணப்படுது. இட் எம்டிஸ் பே ஆஃப் பெங்கால் அட் பூம்புகார். பே ஆஃப் பெங்காலோட இந்த ஆறு வந்து கலக்குது. த நெக்ஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஆறுகள் நர்மதா, தப்தி.
வெஸ்ட் சைடில் இந்த இருக்குது நர்மதா தப்தி. இது வெஸ்ட் சைடில் உள்ளது நர்மதா தப்தி. த ரிவர் ரைசஸ் அமரகண்டக் பிளாட்யூ இன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசில் இந்த நர்மதா ரிவர் வந்து ஆரம்பிக்குது. இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் ஹெரன், பாஞ்சர், தூடி, ஷாகர், டவா, பர்னா, கோலார், இதுதான் இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ். தென் தப்தி ரிவர். த தப்தி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸ் ஆஃப் பெனிசுலார் இந்தியா. தப்தி ரிவரும் வெஸ்ட் சைடில் உள்ளதுதான். தப்தி ரிவர் ரைசஸ் நியர் முல்தாய் in the Beetal district of Madhya Pradesh at an elevation of about 752 meters. It is one of only 3 rivers of Peninsula India that run from east to west. East to west அந்த தப்தி ரிவர் வந்து பாயுது. இதனுடைய tributaries வாகி, கோமை, அர்ணாவதி, ஆனர், நேசு, வரை, பன்ஸ்கரா அண்ட் போரி, இதெல்லாம் அதனுடைய tributaries துணையாறுகளாக காணப்படுது. அரேபியன் சி த்ரூ த கல்ஃப் ஆஃப் காம்பே. கல்ஃப் ஆஃப் காம்பே வந்து இதாக இருக்கு, கல்ஃப் ஆஃப் காம்பே. இதோட லெசன் ஓவர் ஆயிடுச்சு.